இது பேசவே வந்தியா நேரம் நாம் மௌனமாயிருந்தா. அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் வழக்கம் போல் உள்ள எல்லா ஓய்வு நாட்களிலே பார்க்கிலும் சற்று விசேஷித்த ஓய்வு நாளாக இருப்பதை நாம் அறிவோம். எந்த வகையிலே? உலகமெங்கும் உள்ள எண்ணற்ற கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களோடு இணைந்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்று இந்த உலக வரலாற்றையே இரண்டாக பிரித்த ஒரு நிகழ்வு. இந்த உலக வரலாறு இயேசுவை மையமாக வைத்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், முதலாவது அவருடைய பிறப்பு. அற்புதமான வகையில் இயேசு இந்த பூமியில பிறந்த பிறப்பு இதுவரைக்கும் யாரும் அப்படி பிறந்தது இல்லை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவரை போல பழைய ஏற்பாட்டிலே 3 பேர், புதிய ஏற்பாட்டிலே ஒரு 5 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவும் உயிரோடு கூட எழும்பினார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கும் மற்றவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் மீண்டும் மரித்தார்கள். கவனிக்கணும், வேத புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட 5 பேர் மரித்தவர்கள், மொத்தம் 8 பேர் மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு 3 பேர், இயேசுவினால் 3 பேர், பேதுருவினாலும் ஒருத்தர், பவுலினால் ஒருத்தர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே மரித்தார்கள். கவனிக்க வேண்டும். இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார், மீண்டும் லாசரு மரித்தார். தபீத்தாள் உயிரோடு எழுப்பப்பட்டால் அவளும் மரித்தாள். தொர்க்கால் மரித்தால், மீண்டும் மரித்தாள். ஐத்திகு மரித்தான், மீண்டும் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் மீண்டும் மரிக்கவில்லை. இதுதான் மற்றவர்கள் உயிர்த்தெழுந்ததற்கும் இயேசு உயிரோடு எழுந்ததற்கும் உள்ள ஒரு மகத்தான ஒரு வித்தியாசம். இப்படி இயேசுவினுடைய பிறப்பு மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் இந்த உலக வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்ததே இல்லை என்பதனால் இந்த உலக வரலாறு இயேசுவை மையமாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்படி இந்த உலக வரலாறு இரண்டாக பிரிக்கப்படும் அளவிற்கு இயேசுவின் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அமைந்த நிலையிலே இந்த நாளிலே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமிலே ஊருக்கு வெளியே இருந்த கல்லறை ஒன்றில் அவர் வைக்கப்பட்டிருந்த கல்லறையினுடைய கல் திறக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைவு கூறுகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த விசேஷித்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் யாவரும் அவனுடைய வார்த்தையை, ஆண்டவரை ஆராதிக்கும்படியும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியம் பெரியது. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியாக நாம் பார்க்கின்ற சங்கீதம் 16 முக்கியமாக கடைசி 2 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவருடைய பிறப்பிற்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இயேசுவினுடைய பிறப்பு பற்றி பழைய ஏற்பாடு முழுவதும் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலும் 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த தாவீது என்ற ஒரு மன்னன், இன்றைக்கும் தாவீது, சாலமோன் ஆகியோரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கும் உண்டு. தாவீது என்ற சரித்திரத்திலே, வரலாற்றிலே வாழ்ந்த ஒருவன், கதாபாத்திரம் அல்ல, கற்பனை பாத்திரம் அல்ல, வரலாற்றில் வாழ்ந்த ஒருவனால் ஆண்டவர் அவன் மூலமாக தீர்க்க தரிசனமாக 1000 வருஷத்துக்கு முன்பாக கூறின வார்த்தைகள் தான் நாம் இங்கே வாசித்த இந்த வார்த்தைகள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர்.
ஆங்கில வேத புஸ்தகத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தவானை என்ற வார்த்தைக்கு யுவர் ஹோலி ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்தை நீங்கள் கவனித்தால் தெரியும், யுவர் ஹோலி ஒன் கேபிட்டல்ஸ்ல இருக்கும். ஏனென்று கேட்டால் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றின வார்த்தை. இங்கே தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்ற என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு. இதற்கு முன்பாக சங்கீதம் 23 தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரைட், அந்த வசனத்துல சொல்லி வரும் பொழுது 3வது வசனத்திலே என் ஆத்துமாவை தேற்றி என்று கூறினார். தாவீது தன்னுடைய ஆத்துமா, தன்னுடைய உயிர், தன்னுடைய ஆவி, அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதை தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற வகையிலே அடுத்த வார்த்தை இங்கே சொல்லும் பொழுது உம்முடைய பரிசுத்தவானை, அதாவது உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சரீரத்தை அழிவை காண விடமாட்டீர் என்றதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுதான் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இப்படி உயிரோடு நடந்த அந்த நிகழ்வை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலும் இதே வசனங்களை குறிப்பிட்டு பேசியிருப்பதை கவனிக்க முடியும். 8வது வசனம் முதல், அதாவது சங்கீதம் 16 இடம்பெறுகிற 8வது வசனம் முதல் 11வது வரை உள்ள வசனங்களை பேதுருவும் பவுலும் அதே வசனங்களை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது எதிர்பாராத விதமாக நடந்தது அல்ல, மாறாக 100,000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய முன்னோராகிய தாவீதினால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுதான் நிறைவேறி இருக்கிறது என்பதை என்ற உண்மையை எடுத்துரைத்தார்கள். நம் பின்பு அந்த 2 பகுதிகளை நாம் வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது இந்த உலக வரலாற்றிலே நடைபெற்ற, இடம்பெற்ற ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு. அந்த நிகழ்வை பார்த்தவர்கள் தான் உலகமெங்கும் பயணம் செய்தார்கள். அதிலே ஒருவர் தான் தோமா நம்முடைய இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிலே வந்து இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய தாமஸ் மவுண்ட் அதற்கு சாட்சியாக நிற்கிறது. இயேசு இப்படி அவருடைய சரீரம் அழிவை காணாமல் கல்லறையிலே இருந்து எல்லா சரீரங்களும் அழிவது போல், மண்ணாவது போல், இயேசுவினுடைய சரீரம் அப்படி மண்ணாகாமல் உயிர்த்தெழுகின்ற ஒரு நிகழ்வை பற்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது தீர்க்க தரிசனமாய் கூறியதையும் அதையே பேதுருவும் பவுலும் மீண்டும் ஒரு விசை ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளில் நம்முடைய தியானமானது அதற்கு கொடுத்திருக்கிற தலைப்பு The Power of Grave Defeated. கல்லறையின் வலிமை தோற்கடிக்கப்பட்டது. The power of grave has been defeated. கல்லறையின் வலிமை தோற்கடிக்கப்பட்டது. இந்த தலைப்பின் கீழ் நாம் 3 பிரதானமான குறிப்புகளை பார்க்கலாம். முதலாவது, தாவீது இந்த சங்கீதத்திலே தன்னுடைய ஜீவனை பற்றி பேசுகிறார், தன்னுடைய வாழ்வை பற்றி பேசுகிறார், தன்னுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார். த லைஃப், முதல் குறிப்பு வாழ்க்கை, த லைஃப். 2வது குறிப்பு, தாவீதுக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு நாள் மரணத்தை தழுவுவேன், எனக்கு வயது ஆகிறது, வயதாகி ஒருவேளை மறிக்கலாம், அல்லது யுத்தத்திலே சண்டையிடும் பொழுது நான் மரணத்தை தழுவலாம். சவுலும் ஏன் என் குமாரனும் கூட எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கையில் கூட நான் மறிக்கலாம், ஆனால் மரணத்தை பற்றி நான் பயப்பட மாட்டேன். ஆனால் என் ஆத்துமா, என் சரீரம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய், ஆனால் என் ஆத்துமா, என் உயிர் தேவனால் கைவிடப்படுவதில்லை. என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர் என்று கூறுவதன் மூலமாய் தாவீது தன் மரணத்தை பற்றியும் இங்கே பேசுகிறார். முதலாவது தன் வாழ்வை பற்றி பேசுகிறார்.
வசனம் 1, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஓகே, தன் வாழ்வை பற்றி பேசுகிறார். நடைமுறை வாழ்விலே அவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி. இரண்டாவது, தன் மரணத்தை பற்றி பேசுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு அப்படின்னா, என் சரீரம் பூமிக்கு போகும், நான் மரிப்பேன், நான் சரீரத்தில் அடக்கம் பண்ணப்படுவேன், என் சரீரம் போகும், ஆனால் என் ஆத்துமாவை நீ பாதாளத்திலே விடீர். மரணத்தை பற்றி பேசுகிறார். மூன்றாவது, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உமது குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்னை போல, என் சரீரத்தை போல அழிவை காண்பது இல்லை, அவரையோ நீர் உயிரோடு கூட எழுப்புவீர், உயிரோடு கூட எழுப்புவீர். உயிரோடு எழும்புகிற நிலையிலே அவர் உலகமெங்கும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வாசம் செய்வார் என்பதை தீர்க்க தரிசனமாய் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது குறிப்பு வாழ்க்கை, த லைஃப். இரண்டாவது குறிப்பு மரணம். மூன்றாவது குறிப்பு நித்திய ஜீவன். மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த பின்பு ஒவ்வொருவருடைய நிலை என்ன நிலை? நித்தியமாக வாழ்கின்ற ஒரு நிலை. அதை குறித்து தான் 11வது வசனம் சொல்லுகிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உயிரோடு கூட எழுப்பப்படுகின்ற, மரணத்தை தழுவின பின்பு அடுத்த நொடியே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு நித்திய ஜீவன். ஜீவன், மரணம், நித்திய ஜீவன். இதுதான் நம்முடைய இந்த தியானத்திற்கான அவுட்லைன். ஓகே, கவனிக்க வேண்டும். நம் எல்லாருக்கும் ஒரு நபரை பற்றி தெரியும். ஓகே, ஐரிஷ் ஸ்பீக்கர், திங்கர், ரைட்டர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா. ஓகே, பிள்ளைங்க, நீங்கள் உங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் சம்டைம்ஸ் நீங்கள் அவரை பற்றி படிக்க வருவீங்க. ஜார்ஜ் பெர்னாட்ஷா. ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஒரு பெரிய அறிவாளி. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய எழுத்துக்களின் மூலமாக பல சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர், சிறந்த பேச்சாளர். இந்த பெர்னாட்ஷா ஒரு முறை மிகுந்த சுகவீனம் அடைகின்ற ஒரு தருணம், நெஞ்சு வலிக்கின்றதை போன்ற ஒரு உணர்வு, தான் மரிக்கப் போகின்றோம் என்ற ஒரு உறுதி அவருக்கு வரவுமே மருத்துவராக இருக்கிற தன் நண்பனுக்கு போன் செய்கிறார். தன் மருத்துவ நண்பருக்கு போன் செய்து, நண்பா, நான் மரண தருவாயில் இருக்கிறேன், பிழைப்பேனா என்று தெரியவில்லை, உடனே கிளம்பி வா. தனது நண்பர் உடனே வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகின்ற அவர், பெர்னாட்ஷா தங்கியிருப்பது தன்னுடைய வீட்டிலே மேல் மாடியிலே தங்கியிருக்கிறார். ஆகவே இந்த டாக்டர் நண்பர் என்ன செய்தார், அவருடைய வீட்டிற்கு வந்து படிக்கட்டில் மேலே ஏறி போனவர், ஓகே, அப்படியே செஸ்ட்ல கை வச்சுட்டு அவருக்கு நெஞ்சுவலி வந்தது போல படார்னு சோஃபால விழுந்துறாரு. இதுக்கு முன்னாடி பெர்னாட்ஷா என்ன சொன்னார், என்னால் எந்திரிக்கவே முடியல, கட்டில விட்டு எந்திரிச்சு வந்து என்னால் எதையுமே செய்ய முடியல, ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நெஞ்சு வலிக்கிறது, மரித்து போய் விடுவேன் என்று போன் செஞ்சவர் இப்ப என்ன செய்கிறார், தன் நண்பர் சோஃபால விழுந்துட்டாருங்க. உடனே பெர்னாட்ஷா எழுந்து அவருக்கு உடனே சுடுதண்ணி வச்சு அவருக்கு கொடுத்து குடிக்க சொல்லி அவருக்கு ஒரு மாத்திரை எடுத்து அவசரத்துக்கு எடுத்து கொடுத்து கூட நிற்கிறார். நின்று முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் தன்னுடைய நிலைக்கு மீண்டும் திரும்பி வந்து அவர் செய்த முதல் வேலை பெர்னாட்ஷாவுக்கு 30 பவுண்டு ஃபீஸ் கட்ட சொல்லி எழுதி கொடுக்கிறார். ஓகே, பே மீ 30 pounds. அப்போ பெர்னாட்ஷா சிரிக்கிறார். நீ என்னை பார்க்க வந்தாய், மருத்துவம் செய்ய வந்தாய், ஆனால் நான் தான் உனக்கு மருத்துவம் செய்தேன், நீ எனக்கு மருத்துவம் செய்யவே இல்லையே, ஆனால் எப்படி 30 பவுண்டு நீ ஃபீஸ் போடுகிறாய் அப்படின்னு கேட்ட பொழுது தனது நண்பர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ண சொன்ன, கட்டில் விட்டு எந்திரிக்கவே முடியல, கட்டிலே கிடக்கிறேன், கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எங்கே இருக்கிற, கட்டில் இருக்கியா, எங்கே இருக்கிற, பக்கத்தில் நிற்கிற, என்னை பார்த்துட்டு இருக்கிற, எனக்கு சேவை செய்கிற. ஓகே, கட்டிலே கடந்த உன்னை எழுப்பி என் பக்கத்தில் வந்து இப்போ நார்மலாக எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு செஞ்சது ஒரு மருத்துவம் நடந்திருக்கா இல்லையா? ஆகவே அந்த மருத்துவத்துக்கு நீ 30 பவுண்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், சொன்னாராம். இங்க நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்ற ஒரு செய்தி வரும் பொழுது எல்லாரும் ஆடி போய் விடுகின்றோம். நம்முடைய மரணம், நம்முடைய மரண பயம் என்பது நமக்கு பெரும் கஷ்டத்தையும் நம்பிக்கையற்ற நிலையையும் கொடுக்கிறது, எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறது. ஆனால் மற்றவர்களுடைய மரணத்தை,
மற்றவர்கள் மரிப்பதை போன்ற ஒரு நிகழ்வை சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? நாம் நம்ம கஷ்டத்தை மறந்து என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடும்படி தூண்டப்படுகிறோம். இங்கு வாசிக்கின்ற வேத பகுதியில் கூட பார்க்கும் பொழுது தாவீது தன் வாழ்வின் கடைசி பகுதியிலோ அல்லது சவுல் தன்னை விரட்டு கொண்டே இருக்கின்றான், பலமுறை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். இப்படி எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது, எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்லி தாவீது சொன்ன பல தருணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணங்களிலே தாவீது தான் எழுதின ஒரு அற்புதமான நம்பிக்கையின் சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 16. இந்த 16ஆம் சங்கீதத்துக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பாருங்க, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம். ஓகே, மிக்தாம் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை, மிக்தாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கோல்டன். அந்த கோல்டன்ற வார்த்தையை இங்கேயே போட்டிருக்கிறாங்க, தமிழ்ல போட்டிருப்பதை பார்க்க முடியும். பொன் பொன் ரைட், கோல்டு, பொற்பனதி கீதம். அதாவது இந்த சங்கீதத்தினுடைய தன்மை என்பது இதில் சொல்லப்படுகிற வார்த்தை விலை உயர்ந்த மிகவும் முக்கியமான அர்த்தத்தை தருகின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம், பாடல். இந்த பாடலில் நம்ம கவனிக்கின்ற செய்தியை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது த லைஃப், ஓகே, வாழ்க்கை. தாவீதினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய நம்பிக்கையை பற்றி, தன் வாழ்வில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றி தாவீது ஒரு அற்புதமான ஜெபத்தை இங்கே ஜெபத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். ஆணுடைய பிள்ளைகள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் என்றால் அவர்களுக்கு கஷ்டமே வராது, நஷ்டமே வராது, பிரச்சனையே இல்லை என்பதை பற்றியது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் அவர்கள் வாழ்கின்ற இந்த உலக வாழ்விலே எல்லா விதமான சவால்களை சந்திப்பவர்களாகவே அவர்களும் வாழ்கிறார்கள். காரணம் கவனிக்க வேண்டும், இந்த பூமியிலே வாழ்கின்ற அனைவருமே ஏதாயிலும் ஒரு வகையிலே பாவிகள். நீதிமான் ஒருவனுமில்லை, ஒருவனாகிலும் இல்லை. நாம் எல்லாருமே பாவத்தில் பிறந்தவர்கள். தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஓகே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாமும் ஏன் சில நேரத்திலே வியாதியை சந்திக்கின்றோம், விபத்தை சந்திக்கின்றோம், பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், சவாலை சந்திக்கின்றோம்? ஏன்? காரணம், பாவத்தில் விழுந்த முதல் ஆதாம் ஏவாள் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம் ஒவ்வொருவருமே. நாம வேற உலகத்திலிருந்து வரவில்லை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காய், மீறுதல்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், உண்மைதான். அவர் நம்முடைய பாவங்களுக்காய், மீறுதலுக்காய் மரித்தது என்பது நம்மை நம்முடைய சரீர பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்வதற்காக அல்ல. இயேசுனுடைய பாடு மரணம் என்பது எதற்காக? அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் மகத்தான ஒரு விடுதலை, மீட்பு. ஆகவேதான் சங்கீதம் 32 எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவர்கள் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள், எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வது போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்விலே பிரச்சனைகள், சவால்கள், போராட்டங்கள் மற்றவர்களைப் போலவே நாமும் சந்திப்போம். காரணம், நம் எல்லாருமே ஒரே ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான். ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை உடல் குறைவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கூட அவற்றின் மத்தியிலே நாம் நம்பிக்கையுடன் இருக்க முடியும். நாம் நம்புவதற்கு ஒரு தேவன் உண்டு. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது தன்னுடைய நம்பிக்கையை பற்றி, தன் வாழ்க்கையை பற்றி கூறுகிற வகையிலே இங்கே இந்த ஆண்டவரை பற்றி தாவீது என்ன கூறுகிறார்? வசனம் 8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கவனிக்க வேண்டும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு ஒருபோதும் அவர் விட்டு போவதில்லை. அவர்களோடு கூடவே தான் இருக்கின்றார்.
அவர்களோடு இருக்கின்ற ஆண்டவர் சில தருணங்களிலே அவருடைய வாழ்விலே பலவீனங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது அவரை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. பவுலுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் அதற்காக ஜெபம் செய்தார். இயேசுனுடைய பதில் என்ன? ஓகே பவுல், நீ நிறைய ஊழியம் செய்கிற, நீ சிறந்த வாழ்க்கை வாழ்கிற, நீ நல்ல சாட்சியா இருக்கிற, இந்த சுகத்தை வாங்கிக்கோ அப்படின்னாரா? இல்லை. உன் பலவீனம் உன்னோடு இருக்கும், ஆனால் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி பலவீனத்தை சகிப்பதற்கு, பலவீனத்தை தாங்கிக் கொள்வதற்கு, அதோட கூட தன் விசுவாச ஓட்டத்திலே முன்னோக்கி ஓடுவதற்கு தேவன் பவுலுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்க முடியும். தாவீதின் வாழ்விலே தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்ற ஜெபத்திற்கு பின்பு என்ன அவருடைய அனுபவம் இருக்கிறது? பலமுறை தாவீது பல சவால்களை வாழ்க்கையிலே சந்தித்தார். மேய்ப்பனாக இருக்கும் பொழுது, ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கும் பொழுது, ஒரு முறை சிங்கம் வருகிறது, ஒரு முறை கரடி வருகிறது. அவைகளோடு சண்டை போட வேண்டிய அவசியம், தன் ஆடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக. வாழ்வின் ஓட்டத்திலே தன் சொந்த மாமனார் சவுல் எப்படியாயிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். நேரடியாக முயற்சிக்கின்றார், ஆட்களை வைத்து கொலை செய்ய முயற்சிக்கின்றார். சவுல் தாவீதுக்கு பொண்ணு கொடுப்பதற்காக அவருக்கு கொடுத்த டாஸ்க் என்ன? நீ போய் பெலிஸ்தியர்களுடைய நுனித்தோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பெலிஸ்தியருடைய நுனித்தோலை நீ கொண்டு வந்தாலும் அவனுக்கு பொண்ணு தருகின்றார். அப்படி சொன்னது உண்மையாகவே அவருக்கு கொடுக்கின்றக்காக கிடையாது. பெலிஸ்தியர் கையில தாவீது மடிய வேண்டும், சாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை முன்வைப்பார். தாவீதுக்கு அது தெரியாது. தாவீதின் வாழ்விலே பல விபத்துகளை, ஆபத்துகளை, பலவீனமான நேரங்களை சந்திக்க வேண்டியது அவருடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்தது. அவற்றை தாண்டிதான் தாவீதுடைய ஜெபம் என்ன? தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்ற நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கை, தி அப்ளிகேஷன் ஆஃப் டேவிட்ஸ் ட்ரஸ்ட் இன் காட். தாவீது தேவனை நம்பி இருக்கிறார் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? வசனம் 2, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். கவனிக்க வேண்டும். தாவீது நான் தேவனை நம்புகிறேன் என்பதை சும்மா வார்த்தையிலே உட்கார்ந்துட்டு ஆண்டவரே நான் உண்மை நம்பிட்டு இருக்கேன், உண்மை நம்பிட்டு இருக்கேன் என்பதை பற்றியது அல்ல. கவனிக்கணும். தேவனை நான் உம்மை நம்புகிறேன் என்பது எதன் அடிப்படையிலே? என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கு அது வேண்டியதாய் இருந்தது. ஓகே, நான் பிரியமாய் நேசிக்கின்ற மகாத்துமாக்களுக்கு அது வேண்டியதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றது மூலம் தாவீது என்ன சொல்ல வருகிறார்? கவனிக்க வேண்டும். நான் தேவனை நம்புகிறேன் என்பதை என் செல்வத்தின் மீதும் பணத்தின் மீதும் என் நம்பிக்கையை நான் வைக்கவில்லை. மாறாக என் வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனப்படுகிற நிலையிலே வாழ வேண்டும். என் வாழ்க்கை மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக வாழ்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பது நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை தாண்டி பிறர் சந்தோஷம், பிறருடைய மகிழ்ச்சி, பிறருக்கும் உதவி என்கின்ற வகையிலே என் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றியதாக இருப்பதை நாம் கவனிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் நம் ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் சொல்லாமல் சொல்லுகிற செய்தி என்ன? நான் ஆலயத்துக்கு வரும்போது அது 4 பேருக்கு அதை உற்சாகப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகிறது. ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வந்து என் காணிக்கையும் என் தசம பாகத்தை நான் கொடுப்பதன் மூலமாய் நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறேன். வழக்கமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன? நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். நோ, ஆண்டவருக்கு அல்ல. ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் கண்டுபிடித்த தெய்வங்களுக்கு தான் நம்ம சேவையெல்லாம் தேவை. குளிப்பாட்டணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், ட்ரெஸ் போடணும், எல்லாமே அது உலகத்தின் தெய்வங்களுக்கு தான் தேவை. இயேசுக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் எனக்குரியது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, 1000 மலைகளில் திரிகின்ற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. இயேசுனுடைய வார்த்தைகள். நம்ம கொண்டு வர காணிக்கை எதுவுமே இயேசுவுக்கு என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது.
மாறாக தாவீதுடைய வார்த்தைகள் என்ன? என் செல்வம் உமக்கு வேண்டியதாகிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை, நான் ஆண்டவரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்பவனுடைய வாழ்க்கை சக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு ஏதாயிலும் ஒரு வகையிலே உதவியாக, ஒத்தாசையாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியதே. தாவீது தன்னுடைய வாழ்விலே தான் தேவனை நம்புகிறேன் என்பதை எப்படி அவன் காண்பிக்கின்றார்? நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிற நிலையிலே எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போய் மூலையில் உட்கார மாட்டேன். தொடர்ந்து செயல்படுகின்றவனாக இருப்பேன், கடினமாக உழைக்கிறவனாக இருப்பேன். நான் சம்பாதிக்கின்ற சம்பாதியத்தின் ஒரு பகுதியிலே பிறருடைய துயரை துடைக்கின்ற ஒருவனாக, பிறருக்கு உதவி செய்கின்ற ஒருவனாக நான் வாழ்வேன் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் மீது வைக்கின்ற ஒரு நம்பிக்கைக்குடைய அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற ஒரு நடைமுறை விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்பதை எப்பொழுது நம்ம மறக்கிறோமோ அப்போ நம்முடைய சரீர பிரச்சனை பெருசா தெரியும், நம்முடைய கடன் பிரச்சனை பெருசா தெரியும், நம்மை சுற்றி இருக்கிற சவால்கள் ரொம்ப பெருசா தெரியும். நாம் அப்படி அவைகளை பார்க்காமல் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே அங்கீகரிக்க நாம் மறக்கக்கூடாது. யோசேப்பின் வாழ்விலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 4 முறை வருகின்ற ஒரே ஒரு சொற்றொடர், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எப்பொழுது? அவன் அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக இருக்கின்றான். கர்த்தர் கூட இருந்தார். பெற்றோர்களோ உறவினரோ கூட இல்லை, அண்ணன் தம்பி கூட இல்லை, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். அவன் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். அங்கும் வாசிக்கிற செய்தி, கர்த்தர் அவனோடு இருந்தார். போத்திபாரின் வீட்டிலே கர்த்தர் அவனோடு அடிமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டுபிடித்தான். கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டுபிடிச்சு அவனை தலைவனாக மாற்றுகிறார். கல்லறையிலே இருக்கின்ற சிறைச்சாலை தலைவனுக்கு தெரிகிறது கர்த்தர் இந்த யோசேப்போடு இருக்கிறார் என்பதை தெரிந்து அங்கேயும் தலைவனாக மாற்றப்படுகின்றான். 4 முறை யோசேப்பை பற்றி அறிகிற செய்தி, கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆக தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய செயலாக காட்ட வேண்டும், வாழ்க்கையாக காட்ட வேண்டும். எப்படி? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நேரத்தை, வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் காணிக்கை கொண்டு வந்து நான் கொடுக்கும் பொழுது இது 10 பேருக்கு பயன்பட வேண்டும். இன்னும் 10 பேருக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், இன்னும் 10 பேருக்கு நான் ஆசீர்வாதமாய் அடுத்த மாசம் இருப்பதற்கு என்னை உயர்த்தும். அதுவே நம்முடைய ஜெபமாகவும் முயற்சியாகவும் இருக்க வேண்டும். தாவீது, யோசேப்பு, எண்ணற்ற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் தாவீதினால் சொல்ல முடிகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். எல்லாம் சுமூகமாக, எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிற தருணங்கள்ல மட்டும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. எல்லாம் பாதகமாக இருக்கும் பொழுதும் பலவீன தருணங்களிலும் அவர் நம்மோடுவே இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை பார்த்தவர் சிரிக்கவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்பதை நாம் மறவாது இருக்கும் பொழுது நம்மால் சோதனைகளை ஜெயிக்க முடியும். யோசேப்புக்கு சோதனை வந்தது. யோசேப்புக்கு சோதனை வந்த பொழுது யோசேப்பின் அறிக்கை என்ன? தன் வீட்டு எஜமாட்டி போத்திபாரின் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த அறையிலே நீயும் நானும் தான் இருக்கிறோம் என்று நீ நினைக்கிறாய்.
இந்த அறையிலே நீயும் நானும் இருக்கிறோம், வேற யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் இன்னொரு நபரை இங்கே பார்க்கிறேன். மூன்றாவது நபர் இங்கே இருக்கின்றார். அவர் என் ஆண்டவர். என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். என் ஆண்டவர், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். என் வீட்டு எஜமான், அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தாவீது பாவத்தை மேற்கொள்ளுகின்றது. பாவத்தை, சோதனையை எப்படி மேற்கொண்டான் கவனிக்க வேண்டும். தேவன் என்னோடு எப்போதும் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எப்போதும் என்னோடு இருக்கிறது. ஆகவே அவர் கண்களுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்ற உணர்வு யோசேப்புக்குள் இருந்ததினால்தான் யோசேப்பினால் பாவத்தை ஜெயிக்க முடிந்தது. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்பதை பற்றினதான உணர்வு. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் கஷ்டமே நஷ்டமே வராது என்ற அர்த்தமல்ல, வரும். ஆனால் அவைகளை மேற்கொள்ள முடியும், அவைகளை ஜெயிக்க முடியும், அவைகளை வாழ்வின் படிக்கட்டுகளாக பயன்படுத்தி வாழ்வின் மேலே நம்மால் வர முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற நிகழ்வு டெத், மரணம். ஹோப் ஈவன் in the midst of death. மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பிறப்பு என்பது எப்படி ஒரு நிஜமான ஒரு நிகழ்வோ அதே போல மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மரணத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மரணத்தை எப்படி பார்க்கிறோம்? ஆணுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மரணத்திலே நம்பிக்கை உண்டு. மரணம் என்ற ஒன்று வரும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு மட்டும்தான் முடிவு, கவனிக்கணும். இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் முடிவு, நம்முடைய ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. வீட்டுக்கு வந்து உங்களை தேடி வருகிறேன், வீட்டில் நீங்கள் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பார்க்கலாம். இல்லை வீட்டுக்கு தேடி வர்றேன், கடைக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க, கடையில் வந்தால் பார்க்கலாம். ஆக ஒருவன் மரித்து போனான். அப்போ மரணத்துக்கு பின்பு எங்கே போனாங்க? ஓகே, மரணத்துக்கு பின்பு எங்கே போனாங்க? மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட எல்லா வேதங்களும் எல்லா நம்பிக்கைகளும் ஒத்துக்கொள்ளுகிறது. ஓகே, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரைட்? எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு பிரதானமான உண்மை, மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை இருக்கிறது. ஓகே, இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் சொர்க்கத்துக்கு போறது பரலோகத்துக்கு போறதை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இந்து மதத்தில் சொர்க்கத்துக்கு போறது சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்துக்கு போறது எப்போ? அடுத்த ஒரு 7 பிறவிகள், அதற்கு அப்புறம் தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்றது. அது கூட சொர்க்கத்துக்கு நீ போகணும்னா நீ பிராமினா பிறக்கணும். நீ பிராமினா பிறந்தா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதுதான் இந்து மதம் கட்டமைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, ஒருவன் மரிக்கின்றான், மரித்து பிராமினா மரிக்கிறவன் உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவானா? பிராமின் இல்லாத மரிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கிரியைகளுக்கு கர்மாக்கு ஏற்றாற் போல கோழியாகவோ குரங்காவோ பூனையாகவோ புலியாகவோ பிறப்பாங்க. 7 பிறவிகள். அதுக்கப்புறம் 7வது பிறவி என்பது பிராமினா பிறந்தாதான் நீ சொர்க்கத்துக்கு போக, இல்லாட்டி சொர்க்கமே கிடையாது என்பதுதான் இந்து மதம் போதிக்கின்ற நம்பிக்கை. ஆனால் நிறைய பேத்துக்கு அது தெரியறது கிடையாது. பாவம், என்ன செய்யறது? நம்மளும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். தேவனுடைய இரக்கம், ஆண்டவர் நமக்கு இந்த தெளிவை கொடுத்தது இல்லை? இந்து மதம் சொல்லுகிறதுல ஒரு உண்மை என்ன இருக்குது? மரணம் முடிவு அல்ல, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று உண்மை. ஆனால் மனிதனாக நீ மறுக்கின்ற நீ கோழியாக பிறப்பாய், குரங்காக பிறப்பாய் என்பதிலே உண்மை அல்ல. மாங்காய் கொட்டைய விதைச்சோம்னா தென்னை மரம் வரும், ரைட் சில்ட்ரன்? மாங்காய் கொட்டையை விதைச்சோம்னா புளிய மரம் வரும், உண்மையா? நோ. மாமரத்தை விதைச்சா மாமரம் தான் வரும், புளிய மரம் வராது. ஆக மனிதனாகிய நீ மரித்தாயானால் அடுத்த பிறவியிலே கோழியாக குரங்காக வருவாய் என்பது அறிவீனமான ஒரு காரியம். ஆனால் அதில் உள்ள ஒரு நம்பிக்கை என்ன? மரணம் முடிவு அல்ல, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை பற்றின நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஆகவேதான் என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர் என்று சொல்வதன் மூலமாய் தன் சரீரத்தை பற்றி பேசுகிறார். என் சரீரம் போகும், என் சரீரம் மண்ணுக்கு போகும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை பற்றி தாவீது அறிந்திருந்தார். ஓகே, என் சரீரம் மண்ணுக்கு போகிறது,
ஆனால் என் ஆத்துமா அல்ல. என் ஆத்துமா என்ன செய்கிறது? சங்கீதம் 23 கடைசியிலே தாவீது சொன்ன வார்த்தைகள் என்ன? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர். நம்முடைய சரீரத்தை பற்றி என்ன கவனிக்க வேண்டும்? நம்முடைய சரீரத்தை பற்றி என்ன? நம்முடைய சரீரத்தை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 139 8வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 139 8வது வசனம். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கவனிக்கணும், இந்த பாதாளம் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையிலே ஷியோல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கிரேவ், கல்லறை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கவனிக்க வேண்டும், நாம் மரணத்தை தழுவுகின்ற தருணத்திலே நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது? ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு போகிறது. ஆத்மா என்ன செய்கிறது? ஆவி ஆத்மா தேவனத்துல போகிறது. ஆனால் இந்த சரீரம் என்ன செய்கிறது? மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. அந்த மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்ற கல்லறைக்குள் வைக்கப்படுகின்ற தருணத்திலும் இங்கே எதை பற்றி நம்பிக்கை சொல்கிறீர்? நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மண்ணுக்குள்ள போறதுக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது. காரணம், என் உறவினர் என் கூட வராமல் இருக்கலாம், என் நண்பன் என்னோடு வராமல் இருக்கலாம், பிள்ளைங்க என்னோடு வராமல் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் என் தேவன் கூடவே இருப்பார் என்பது தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை பார்த்து பயப்படுவதற்கு ஒரு அவசியமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. தனது சரீரம் அழிவை கண்டடையும் என்பதை பற்றி தாவீது அறிந்திருந்தார். அதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். கவனிக்கணும், நம் அனைவருமே ஒரு நாள் வயசாகும், நம் அனைவருமே ஒரு நாள் மரணத்தை தழுவத்தான் போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசுவினுடைய வருகை தாமதித்தால் நம் அனைவருமே ஒரு நாள் மரணத்தை தழுவுவோம். ஆனால் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், மரணத்தின் போது என் ஆவி அல்லது என் ஆத்துமா என் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது என் ஆவி என் ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது. ஆனால் என் சரீரமோ பாதாளத்துக்கு தான் போகிறது. ஆனால் அந்த பாதாளத்திலும் அந்த கல்லறையிலும் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதை பற்றி வேத புஸ்தகத்திலே பல பரிசுத்தவான்கள் கூறியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே யோபுவினுடைய விசுவாச வார்த்தைகள் என்ன? என் சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் என் கண்களால் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை தரிசிப்பேன் என்று சொல்லி யோபு தன் மரணத்தை குறித்து அறிந்திருந்தார். மரணத்திற்கு பின்பு இருக்கின்ற நம்பிக்கையை பற்றி யோபு தைரியமாக கூறின வார்த்தைகளை பார்க்க முடியும். அப்படியே ஆபிரகாமை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கவனிக்கும் பொழுது தாவீது ஆபிரகாம் தேவனால் கட்டப்பட்ட பரலோக வீட்டை பற்றி பேசுகிறார், பரலோக நகரத்தை பற்றி பேசுகிறார். அதன் அஸ்திபாரம் மனிதனால் அல்ல, தேவனால் போடப்பட்ட அஸ்திபாரத்தை உள்ள ஒரு நகரத்தை பற்றி பேசுகிறார். கவனிக்க வேண்டும், நாம் வாழ்கிற இந்த பூமியில, நம்ம வாழ்கிற இந்த நகரத்துல எத்தனையோ மேடு பள்ளங்கள், சவால்கள், குறைவுகள் இருக்கலாம். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு எப்போ நம்ம போக முடியும்? இந்த மாம்சத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றால் மட்டும்தான் ஆண்டவருடைய நகரத்துக்கு நம்ம போக முடியும். அதையே மோசேயும் சங்கீதம் 90 கூறியிருக்கிற வார்த்தைகள் நம்ம கவனிக்க முடியும். சங்கீதம் 90 தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். அடைக்கலம் என்றால் வீடு. ஓகே, எப்பொழுதுமே நீர் எங்களுடைய வீடாக இருக்கிறீர் என்று வனாந்தரத்தில் பயணிக்கும் பொழுது மோசே பேசுகிறார். அதிலே தொடர்ந்து கூறி வரும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை என்ன என்பதை பற்றி பேசுகிறார். கவனிக்க வேண்டும், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதற்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும்.
ஆனால் கர்த்தாவே எனக்கோ நீர் என் நம்பிக்கையாக இருக்கிறீர். கவனிக்கணும், ஒவ்வொரு ஆண்டும் பர்த்டே கொண்டாடும் பொழுது நான் ஒரு ஆண்டு மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றதான் அது சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டையும் நான் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது ஒவ்வொரு நாள் மரணத்தினுக்கு அதை நினைச்சு பயப்படணும் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு அந்த பயம் வரணும்? நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் பயம் வரணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தான் பவுல் போன்ற தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக சவால் விட முடிந்தது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அவர்களால் கேட்க முடிந்ததுக்கு காரணம் மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை. பல தருணங்களிலே பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவரால் பேச முடிந்தது. காரணம் மரணத்திற்கு பின்பு ஒரு மகத்தான வாழ்க்கையும் மகத்தான நம்பிக்கையும் உண்டு. ஏன் இந்த உலகத்திலே மனிதர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள்? எதற்காக? இந்த பூமியிலே அவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், எவ்வளவு அதிக நாட்கள் வாழ முடியுமோ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் இதற்கு பின்பு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அறியாததினால்தான் இந்த பூமியில எவ்வளவு மேக்சிமம் வாழ முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் வாழ்றதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை எப்படினாலும் சம்பாதிக்கலாம். லஞ்சம் வாங்குறது, திருடுறது, மற்றவங்களை ஏமாத்துறது போன்ற எல்லாமே செய்வதற்கு காரணம் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லை அவனுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் திருட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களைப் போல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களைப் போல லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம் நமக்கு அனைவருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. எப்போது இந்த பூமியிலிருந்து நம்ம போவோம்ன்ற ஒரு நிலையில தான் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பற்றித்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பலருடைய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். பேதுரு 2 பேதுரு 1:14 பேதுரு தன்னுடைய மரணத்தை குறித்து தெளிவாக தெரிந்திருந்தார். அதற்காக அவர் காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். லூக்கா 2:29 சிமியோன், கவனிக்க வேண்டும், சிமியோன் இயேசு என்ற குழந்தையை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? தேவரீர், இப்பொழுது நீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஆண்டவரே, போதும், நான் அந்த பூமியில வாழ்ந்தது, நான் உம்மிடத்துல வருகிறேன். உமது குமாரனாக இயேசுவை நான் பார்த்து விட்டேன். இப்பொழுது நீர் என்னை சமாதானத்தோடு என்னை அனுப்பி விடுகிறீர் என்று சொல்லி மரணத்தை வரவேற்கின்ற ஒரு நிலைகளிலே ஒருவன் வாழ்வதற்கான காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை. எவன் ஒருவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை தன் மீட்பராக இரட்சகராக பெற்றிருக்கிறானோ எவருமே மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வகையில் தான் பவுலும் இப்படியாக கூற முடிந்தது. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:6-8. 2 தீமோத்தேயு 4:6-8. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து மரணத்தை சந்தித்த அடுத்த நொடியிலே பரலோகத்திற்கு நான் போகும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதி அந்த கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, கவனிக்கணும், எல்லாம் கவனிங்க ப்ளீஸ், எனக்கு மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை நீங்கள் எதிர்நோக்கிற வகையிலே பவுலுக்கு மட்டும் அந்த நீதியின் கிரீடம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகின்ற, இயேசுவை நம்புகின்ற, இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்வதற்காக முயற்சி செய்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நீதியின் கிரீடத்தை அவர் தந்தருளுவார் என்கின்ற
நம்பிக்கையை பற்றி பவுல் இங்கே கூறுகின்ற அற்புதமான நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆக இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற, விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மகா பெரிய நம்பிக்கை என்ன, ஒரு பெரிய உந்து சக்தி என்னவென்றால், வாழ்க்கையில பெரிய பிரச்சனை மரணம் தான். ஆனா அந்த மரணத்தை பத்தியே நாம் பயப்படணும் பொழுது நான் வேற எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் கவனிக்க வேண்டும், இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்த அப்போஸ்தலர்கள், அன்றைய சீஷர்கள் அனைவரும் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளிலே இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர் ஒருத்தர் தான் வழி என்று சொல்வது அன்றைய ரோமர்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, யூதர்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஆகவே கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள், மரணத்தை தழுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். காரணம், மரணம் முடிவு அல்ல, அதற்கு பின்பு ஒரு மகத்தான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சாவை பார்த்து பயப்படவே இல்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் மூன்றாவது முக்கியமான குறிப்பை நம்ம சுருக்கமாக கவனிக்கலாம். மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன? நீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நீர் உமது பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆங்கிலத்திலே த ஹோலி ஒன். ஓகே, யூ ஆர் ஹோலி ஒன், இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அவர் கூறுகிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 2லும், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலும் கூறியிருப்பதை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம், கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரைட் பேதுருடைய பிரசங்கத்தில் இடம்பெறுகிற வார்த்தை 24, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என்னை என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். சங்கீதம் 16:10 அது அப்படியே எக்ஸாக்டா சொல்றாரு. 8வது வசனத்திலிருந்து அப்படியே சொல்லிட்டு வர்றார். சங்கீதம் 16ல 8லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை அப்படியே பேதுரு மனப்பாடமா இங்க சொல்லிட்டு வர்றார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், அவர் 3வது நாளிலே அவருடைய சரீரத்திலே உயிரோடு எழுந்தார் என்பதை, அப்படி உயிரோடு எழுந்திருப்பது என்பது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாவாகிய தாவீது தீர்க்க தரிசனமாய் சொன்னாரே, அதை பற்றித்தான் இது என்று அவர் கூறி வருகிறார். வசனம் 29, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதாவது கவனிங்க, தாவீது மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய சரீரம் அழிவை கண்டது. ஆனால் உம்முடைய பரிசுத்தர் யார்? இயேசு கிறிஸ்து. உம்முடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து அழிவை காணவில்லை, அழிவை காணவில்லை. அவர் தேவனால் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்பதை இங்கே விளக்குகிறார். தாவீது மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது, அவனுடைய சரீரம் அழிவை கண்டடைந்தது. ஆனால் இயேசு அல்ல, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அன்றைக்கே தாவீது சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல்தான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இங்கே நமக்கு அறிய தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் முதல் நாம் வாசித்து வருகிற நிலையிலே, அவரை குறித்து எழுதியிருக்கிறவில் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள், தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஓகே, வசனம் 32 இங்கே பவுல் 2ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறலை கூறுகிறார். அந்த வரிசையிலே 34வது வசனம் முதல் நாம் கவனிக்கும் பொழுது ரைட், இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று
வேறு ஒரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. ஓகே, கவனிக்கணும். இங்க வேற ஒரு சங்கீதம், வேற எது இல்ல, சங்கீதம் 16. ஓகே, சங்கீதம் 16 சொல்றதை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணுவோட்டீர் என்று வேறு ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, அதாவது மரணத்தை தழுவி தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அழிவு என்ன? அழிவுன்னு என்ன? அழிவு மாம்சத்துல. சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது, இயல்பாக இந்த சரீரத்துக்கு அழிவு வருகிறது. ஆனால் ஆத்துமாவுக்கு அல்ல, உயிருக்கு அல்ல. மாம்சத்துக்கு மட்டும்தான் அழிவு, ஆனால் ஆத்மாவுக்கு அல்ல. தேவனால் எழுப்பப்பட்டவரோ, அதாவது இயேசு கிறிஸ்து தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. கவனிக்கணும். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை என்று பவுல் இங்கே சங்கீதம் 16 சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கவனிக்க வேண்டும். முடிக்கலாம். பேதுருவும் பவுல் இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே அவர்கள் பிரதானமாக பிரசங்கித்து, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் கட்டுக்கதை அல்ல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் அதற்கு நாங்கள் சாட்சிகள், எங்கள் கண்ணாரக கண்டோம். தோமா நான் தொட்டே பார்த்தேன் இயேசு உயிரோடு எழுந்ததை. நாங்கள் கண்ணார கண்டதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதற்கு இணையாக இருக்கிறது? நம்முடைய உயிர்த்தெழுதலையும் அது உறுதிப்படுத்துகிறது, நம்முடைய நம்பிக்கையும் அது உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி பேதுருவும் பவுலும் பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்திலே சங்கீதம் 16 ஞாபகப்படுத்துகிறார்கள். இங்கே நடந்த நிகழ்வு என்ன? கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இதை விளக்கின பின்பு வசனம் 37, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை பேதுருவிடத்திலிருந்து கேட்டவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? தங்கள் இதயத்திலே குத்தப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் இந்த உலகத்திலிருந்து ஓட்டத்தை ஓடி ஒரு நாள் மரணத்தை தழுவும் பொழுது அந்த மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ளவும், நித்திய ஜீவனுக்குள் பரலோகக்குள் வருவதற்கு, சொர்க்கத்துக்கு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது வசனம் 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. கவனிக்கணும். நீங்கள் மனம் திரும்பி. மனம் திரும்பி என்ன? இதுவரைக்கும் நீ ஒரு நம்பிக்கையிலே ஓடி வந்திருக்கிறாய், இதுவரைக்கும் உன்னுடைய புரிந்து கொள்ளுதலே ஓடி வந்திருக்கிறாய், இதுவரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற. ஸ்டாப் பண்ணு, இப்ப ஸ்டாப் பண்ணு. நீ மனம் திரும்பு. உன் சொந்த நம்பிக்கை, உன் சொந்த புரிந்து கொள்ளுதல், உன் சொந்த அறிவு, உன் சொந்த அனுபவம், இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு take time to think. மனம் திரும்பு. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. கவனிக்கணும். யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இயேசுவை நம்புவதும் அவர் மூலமாய் வருகின்ற நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராய் மாறுவதும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. பேதுரு யூதர்களை பார்த்து பேசுகிறார். தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும். அந்த தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாருமே, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள். தாவீதுக்கு கொடுத்த அதே நம்பிக்கை, தாவீதுக்கு கொடுத்த அதே நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற அதே இடத்திற்கு நீங்களும் நானும் மரணத்திற்கு பின்பு செல்வோம் என்ற வாக்கு தத்துவம் தேவன் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்களுக்கும் உரியது என்பதை பேதுரு இங்கே ஞாபகப்படுத்தினார். கிட்டத்தட்ட அதே செய்தியைத்தான் பவுலும் இங்கே சொல்லுகிறார். அதை நாம் வாசித்து முடிக்கலாம். 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே வசனம் 46, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, ஓகே,
முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. கவனிக்கலாம். ஓகே, வசனம் 48, அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, எதை கேட்டு? கவனிக்கணும், எதை கேட்டு? சங்கீதம் 16 இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தலை பற்றி பேசி, இயேசு உயிர்த்தெழுது என்பது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயம், அதுதான் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அவர் மீது விசுவாசம் வைக்கிற அனைவருக்குமே நித்திய ஜீவன், நரகம் கிடையாது, சொர்க்கம், பரலோகம் அப்படின்றத சொல்லிட்டு வர வரிசையில தான் வசனம் 48, புறஜாதியார். அப்போஸ்தலர் 2 யூதர்கள், அப்போஸ்தலர் 2 யூதர்கள், இங்கே புறஜாதியார். யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கவனிக்கணும், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை நம்பக்கூடியவர்களாய், இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் தேவனால் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் என்று நாம் அறிகிற வகையிலே, நம்ம விசுவாசித்ததுனால நித்திய ஜீவன் கிடையாது. கவனிங்க, நம்ம விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடையாது. மாறாக நாம் ஏற்கனவே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனால் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டதுனால தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நீங்கள் என் ஆடுகள் அல்ல, ஆகவே நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நிறைவாக இங்கே தாவீதின் விசுவாசம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்பதை தாவீது அன்று விசுவாசித்த நிகழ்வுதான் இயேசுவின் வாழ்விலே நடைபெற்றது. அதை குறித்து இயேசுவே சாட்சி சொன்னார். இயேசுவே சாட்சி சொன்னார். எப்படி சொன்னார்? வேதபாரர்கள் இயேசுவை பார்த்து ஒரு அடையாளம் கேட்கிறார்கள். இயேசுவே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்து அவன் மீண்டும் வெளிப்பட்டான், இதற்கு மிஞ்சி ஒரு அடையாளம் கிடையாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய தான் மரிப்பதையும் 3 நாள் கல்லறையில் வைக்கப்பட போவதையும், யோனா எப்படி 3 நாளுக்கு அப்புறம் மீனின் வயிற்றிலிருந்து மீண்டும் உயிரோடு வந்தானோ, அதே போல் இயேசுவாகிய நான் மீண்டும் உயிரோடு கூட வருவேன், இதுதான் அடையாளம் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை வலப்பக்க கல்வன் அவன் நினைத்திருக்க வேண்டும், விசுவாசித்திருக்க வேண்டும். அதனால் தான் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், இயேசுவே, நீ மீண்டும் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும். கல்வனுடைய வார்த்தைகள், நான் மரிக்கப் போகிறேன், ஆனால் மரணம் முடிவு அல்ல, மரணத்துக்கு பின்பு வாழ்வேன், அப்படி வாழ்கின்ற வாழ்விலே நீ மீண்டும் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது இயேசுவனுடைய பதில் என்ன? இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகளை அவன் பெற்ற நிலையிலே மகிழ்ச்சியாக அவன் கண்களை மூடியிருப்பான், நம்பிக்கையுடன் தன் கண்களை மூடியிருப்பான். அதே போன்ற நம்பிக்கை விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கட்டும். இங்கே நம்ம அறிகின்ற செய்தி, பேதுருவும் பவுலும் சங்கீதம் 16 சொல்லப்பட்ட வார்த்தைகளை வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு பேசிக் கொண்டிருக்கவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கின்ற இடத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற இடத்திலே பல எதிர்ப்புகளின் மத்தியிலே இந்த வார்த்தைகளை அங்கே அவர்கள் பிரசங்கிப்பதை பார்க்கின்றது மூலமாக, அன்புக்குரியவர்களே கவனிக்க வேண்டும். நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ, யாரையெல்லாம் நம்முடைய அன்புக்குரியவர்களாக பார்க்கிறோமோ, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி இந்த சுவிசேஷம். இந்த நம்பிக்கை இந்த பூமியில வாழும் பொழுது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அது பரலோகத்திலே செலவிடுவதற்கு இயேசு ஒருவரே வழி, இயேசுவிடத்தில் மூலமாக மட்டுமே நாம் மீட்கப்பட முடியும் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாய் நமது ஆண்டவரை மகிழச் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.